Hi friends, Assalamu alaikum. Welcome to Sajisha Kitchen. நம்ம எல்லாரும் மல்லிகைப்பூ இட்லின்னு கேள்விப்பட்டிருப்போம். பஞ்சு மாதிரி சாஃப்டான இட்லி கடையிலலாம் சாப்பிட்ருப்போம். பட் அதே இட்லியை ரொம்பவே ஈஸியாக நம்ம வீட்டில் செஞ்சிடலாம். நீங்கள் மாவு அரைக்கும் போது இந்த ஒரு பொருளையும் சேர்த்து அரைச்சி பாருங்கள். உங்களுக்கும் ரொம்பவே சூப்பர் சாஃப்டான மல்லிகைப்பூ இட்லி வீட்டிலையே கிடைக்கும். இந்த வீடியோ எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் சொல்கிற மெஷர்மெண்ட்ஸை நீங்களும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சிங்கன்னா உங்களுக்கும் சூப்பர் சாஃப்டான இட்லி கிடைக்கும். நம்ம இன்றைக்கி 4 கப் இட்லி அரிசி எடுத்துக்க போகிறோம். 4 கப் இட்லி அரிசிக்கு 1 கப் உளுந்து எடுத்துக்கோங்க. அதுதான் கரெக்டான ரேஷியோ. உளுந்தையும் அரிசியையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி தனித்தனி கிண்ணத்தில் எடுத்துக்கோங்க. அடுத்து உளுந்து கூடவே ஒரு 2 ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சூப்பர் சாஃப்ட் இட்லிக்கான சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் தான் ஆட் பண்ண போகிறோம். அது என்னென்னா பொட்டுக்கடலை தான். வெந்தயம் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது அரிசியையும் உளுந்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 4 to 5 ஹவர்ஸ் நல்லா ஊற விட்டுருங்க. 5 ஹவர்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள், நம்மளோட அரிசி நல்லாவே ஊறிடுச்சு. உளுந்தும் பாருங்கள் நல்லா மேலே வரைக்கும் ஊறி வந்திருக்கு. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் தான் மாவு அரைக்க போகிறோம். கிரைண்டர்லாம் யூஸ் பண்ணலை. ஃபஸ்ட்டு உளுந்தை தான் அரைக்க போகிறோம். உளுந்தை மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமா ஒரு 2 ஐஸ் க்யூப் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் செய்கிறதுனால உங்களோட உளுந்து அரைக்கும்போது நல்லா பொங்கி வரும். எப்போவுமே நீங்கள் உளுந்து அரைக்கும்போது தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்து அரைக்கணும். பாருங்கள், இப்போ நம்ம உளுந்தை நல்லாவே சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ அடுத்து நம்ம அரிசியை தான் அரைக்க போகிறோம். அரிசியை உளுந்து மாதிரி ரொம்ப சாஃப்டாலாம் அரைக்க வேண்டாம், மீடியமாக அரைச்சா போதும். இப்போது மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த ஒட்டி இருக்க மாவையும் அலசி எடுத்துக்கலாம். இப்போது மாவுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு 2 மாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கை வச்சு நல்லா கரைச்சி விட்டுருங்க. எப்போவுமே நீங்கள் மாவு கரைக்கும் போது கை வச்சு கரைச்சிங்கன்னா மாவு சீக்கிரமே புளிச்சு நல்லா பொங்கி வந்துடும். மாவை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த மாவை ஒரு 8 ஹவர்ஸ் அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் மூடி வச்சிடலாம். 8 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நான் மூடியை ஓப்பன் பண்ண போகிறேன். பாருங்கள், நம்மளோட மாவு நல்லாவே புளிச்சு பொங்கி வந்திருக்கு. உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம மாவை ஒரு வாட்டி மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப மிக்ஸ் பண்ணிடாதீங்க. ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம டைரெக்டாகவே இட்லி ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். என்கிட்ட இட்லி துணி இல்லை, அதனால் ஆல்ரெடி நான் இட்லி பிளேட்டில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ அதுக்கு மேலே மாவை ஊற்றிக்கலாம். 5 to 8 மினிட்ஸ் நம்ம இட்லியை ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் மூடியை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட இட்லி எப்படி பொங்கி பால் மாதிரி பொசு பொசுன்னு வந்திருக்குன்னு. சூடு லைட்டாக குறைஞ்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம இட்லியை பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் இட்லி துணி யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக நீங்கள் இட்லி எல்லாத்தையும் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள், ரொம்பவே சூப்பர் சாஃப்டான மல்லிகைப்பூ இட்லி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் எந்த அளவுக்கு சாஃப்டாக நம்மளோட இட்லி இருக்குன்னு. இப்போ பாருங்கள், இந்த இட்லியை 2ஆக உடைக்கிறேன். எந்த அளவுக்கு ஸ்பாஞ்ச் மாதிரி சூப்பராக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். நம்மளோட கேக் எந்த மாதிரி சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்குமோ அதே மாதிரியே உங்களுக்கு இட்லியும் கிடைக்கும். ஸ்பாஞ்ச் மாதிரி இட்லி மட்டும் இல்லை, இதே மாவில் நம்ம ரொம்பவே சூப்பர் சாஃப்டான பேப்பர் ரோஸ்ட் கூட கிறிஸ்பியாக ஊற்றலாம். லைட் கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் நம்ம தோசையை திருப்பி போட்டுடலாம். பாருங்கள், நம்மளோட தோசை எவ்வளோ மெல்லிஸாக பேப்பர் ரோஸ்ட் மாதிரி இருக்குன்னு. ஹோட்டல் ஸ்டைல் பேப்பர் ரோஸ்ட் இப்போ நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணிட்டோம். என்னோட இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சஜிஷா கிச்சனுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஆல் ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்து ஒரு சூப்பர்பான வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென், அஸ்ஸலாமு அலைக்கும்.